வணக்கம். நான் பிரதிபா, லாயலா காலேஜ்லேருந்து சே நோ டு டொபாக்கோ அப்படிங்கிற தலைப்பில் கேம்பெயின்காக நம்ம இன்னைக்கு ஒருத்தர் மீட் பண்ண வந்திருக்கோம். அவர் புகையிலை கட்டுப்பாட்டிற்கான தமிழக மக்கள் அமைப்பின் மாநில அமைப்பாளர் மிஸ்டர் சிரில் அலெக்சாண்டர் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ கவர்மெண்ட்ல பப்ளிக் பிளேசஸ்ல வந்து புகையிலை பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது ஒரு ரூலாவும் கொண்டு வந்தாங்க. அதே சமயம் போலீஸ் வந்து எப்போ வேணா பப்ளிக்ல யாரை வேணா பார்த்தா ஸ்மோக் பண்றவங்களை பார்த்தா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ சமீப காலமா அது வந்து கடைபிடிக்கப்படலையோ இல்லை அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லாம இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த சட்டம், புகையிலை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் பாலிசி, பொது சுகாதாரம் சார்ந்த ஒரு சட்டம். அப்போ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து சட்டத்தில் நடைமுறைப்படுத்துறதுக்கு சில நபர்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. போலீஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி ஒரு 22 பேர் வந்து அசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட முக்கியமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுமக்களுக்கு அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொது இடங்களில் புகைப்பிடிச்சா அதை தடுத்து நிறுத்துவதற்கு பொதுமக்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ அந்த நம்பர்லாம் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ பொது சுகாதார சட்டம் பொறுத்த வரைக்கும் அதனால பாதிக்கப்படுறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புகையிலையை பயன்படுத்துகிறவங்க தான் வந்து பாதிக்கப்படுவாங்கன்றது தான் இருந்தது. புகையிலை நீங்கள் ஸ்மோக் பண்ணிங்கன்னா, புகையிலை பொருட்களை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு WHO அந்த ஸ்டடிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சம்மந்தமே இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அருகாமை புகைத்தல் அவங்களும் வந்து பாதிக்க அடைவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது புகைப்பிடிக்கிறவங்க மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த நோய்கள் வந்து தாக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அப்போ அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் வந்துட்டு பொது இடங்களில் புகைப்பிடித்தல் தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ பொது இடங்கும் போது எல்லா பொது இடங்கள்லையும் காவல்துறையோ இல்லை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோ இருக்க முடியுமானா இல்லை. அப்போ பொதுமக்களுக்கு அதில் வந்து ஒரு பங்களிப்பு இருக்குது, ஒரு சட்டம் இருக்குது. அதை நிறைவேற்றுவதில் நாம அந்த இடங்கள்ல புகைப்பிடிக்கக்கூடிய நபர்களை பார்த்தோம்னு சொன்னால், இங்கே வந்து பொது இடத்துல புகைப்பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். அது பிரச்சனைகள் வரும், நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அந்த ஒர்க் பிளேஸ் மேனேஜர்னு சொல்கிறோம், அந்த பகுதியினுடைய அந்த நபர்கிட்ட நம்ம வந்து தகவலை வந்து சொல்லணும். அதன் மூலமாக நடவடிக்கை எடுப்பதை நாம் வந்து உறுதி செய்ய முடியும். அதனால இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதில் இந்த பொதுமக்களுடைய பங்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது. மற்றபடி வந்து சுகாதாரத்துறையும் காவல்துறையும் நிறைய வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போன வருஷம் 2020 நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், இந்தியாவிலேயே அதிகமாக இந்த புகையிலை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து கைது பண்ணப்பட்டவர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான். 42,000 சிலர் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து கைது நடவடிக்கை வந்து நடந்திருக்கு. அந்த அளவுக்கு அவர்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பொதுமக்களாகிய நாமும் வந்து நம்மளுடைய கடமையை செய்யணும் அப்படின்றத அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சார், இப்போ வந்து செகண்டரி ஸ்மோக்கர்ஸ் வந்து அதிகமாக பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதோடைய அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் அருகாமை புகைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியாது. புகைப்பிடிக்கிறவங்களுக்கு பல்வேறு நோய்கள் வரும், அதனால பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் WHO வந்து ஒரு ஸ்டடி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து புகைப்பிடிக்கக்கூடிய நபருக்கு என்னென்ன நோய்கள்லாம் வருமோ, அவருக்கு கேன்சர்ல இருந்து என்னென்ன நோய்கள் எல்லாம் வருமோ அவைகள் எல்லாமே வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அவங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய சட்டங்களில் நிறைய மாற்றங்களை திருத்தங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம வந்து போய் ஒரு கடையில் போய் ஒரு தம்மையோ சிகரெட்டையோ இல்லை வந்து பீடியோ வாங்கி குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பகுதி அந்த சைடில் நம்ம போனோம்னாலே அந்த புகையை வந்து நம்ம நுகர்ந்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் வந்து உட்பட போகிறோம். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை பல நோய்கள்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இவருக்கு வந்து
இவரெல்லாம் தம்மெல்லாம் அடிக்க மாட்டாரு, தம் அடிச்சதே கிடையாது, அந்த அம்மா வந்து தம் அடிச்சதே கிடையாது, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக் மட்டும் வந்து கேன்சர் இல்லை. அந்த வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறாருன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கேன்சர் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க புகைப்பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த புகையை நுகர்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம், 3ஆம் நிலை புகைத்தல் அப்படின்றது. அப்போ தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்ல ஸ்மோக் பண்ணிட்டு அவங்க வெளியில போயிடுறாங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ஸ்ல அந்த பெட்ல வந்து அந்த ஸ்மோக்கிங்குடைய அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அதுல வந்து இருக்கும். அடுத்து யார் போறாங்களோ, நான் ஸ்மோக்கர்ஸ் போறாங்களோ அவங்க அதுல பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் வந்து வந்துட்டு இருக்கு. அதனால புகையிலையற்ற ஒரு சமூகம் தான் சரியா இருக்க முடியுமே தவிர, யாராவது பாதி குடிக்கட்டும், தனியா போய் குடிக்கட்டும், இல்லை ஒரு ரூம்குள்ள குடிக்கட்டும், இல்லை அவங்க கடைகள்ல மட்டும் குடிக்கட்டும் அப்படின்றதெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை கிடையாது. அப்போ முதல் நிலை புகைத்தல், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், இந்த மூன்றுமே ஒரே நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த மூன்றுலையுமே அந்த மக்கள் வந்து எல்லா நோய்கள்னாலும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ குழந்தைகள் வந்து இதுல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க? இந்த பாதிப்பெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப பெரிய கணக்கு மாதிரி தெரியுது. குழந்தைகள் வந்து இதுல எந்த அளவுக்கு பாதிப்படைகிறாங்க? குழந்தைகள் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து நீங்க அதோட பின்னணியோட பார்க்கணும். அதாவது இன்னைக்கு புகையிலை பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள்ல 50% பேர், இப்போ 100 பேர் பயன்படுத்துறாங்கன்னா 50% பேர் வந்து புகையிலை தொடர்பான நோய்கள்னால மட்டும்தான் வந்து அவங்க இறந்து போறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் புகையிலை பிடிக்கக்கூடிய நபர்கள்ல 50% பேர் இறந்து போறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் 12 லட்சம் பேர் வந்து இறந்து போறாங்க. ஆனா புகையிலை நிறுவனங்களுடைய வருமானம் வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதோடைய உற்பத்தி ஏதாவது குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது. அப்போ என்ன விஷயம் என்னன்னா, அந்த ரீப்ளேஸ் பண்றது இருக்கு இல்லையா, அப்போ கன்சியூமர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவங்க யாரை நோக்கி போறாங்கன்னா குழந்தைகளை நோக்கி போறாங்க. அப்போ புகையிலை நிறுவனங்கள் குழந்தைகளை மையப்படுத்தி தான் வந்து அவங்களுடைய விளம்பரங்களும் சரி, அவங்களுடைய பல்வேறு நடவடிக்கைகளும் அதை நோக்கி தான் இருக்கு. குறிப்பாக வந்து இப்போ இன்னைக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் 100 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஐடிசி நிறுவனம் வந்து இன்னைக்கு ரப்பர், பென்சில், நோட் புக், கிளாஸ்மேட் நோட் புக் தயாரிக்கக்கூடியதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, குழந்தைகளை அவர்கள் ஈர்க்க வேண்டும். ஏன்னா வந்து அடுத்த பொட்டன்சியல் கன்சியூமர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து அவர்கள் வந்து குழந்தைகளாக இருக்கிறாங்க. அதனால குழந்தைகள் மத்தியில அவங்க நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து 3 விதத்துல தான் நடக்குது. நீங்க யாரை போய் கேட்டாலும், யாரையாவது கன்சியூமரை போய் கேட்டீங்கன்னா எப்படி இதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3 விஷயம் தான் சொல்லுவாங்க. ஒன்று, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் கடையில் போய் புகையிலை பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லும்போது அதுல வந்து அவங்க அதுல பழக்கத்துக்கு வந்து எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும். அடுத்தபடியாக வந்து பியர் குரூப், நண்பர்கள் வட்டம், அவங்க வந்துட்டு அட்ரா பண்றா செய்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊக்கப்படுத்துவதன் மூலமாக அது வந்து ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது வந்து திரைப்படங்கள்ல திரைப்பட நடிகர்கள் அவங்களுடைய ஹீரோஸ் வந்து ஸ்மோக் பண்ணும்பொழுது அதை நோக்கி இவர்கள் வந்து போறதுக்கான இருக்கு. இந்த 3 காரணங்களால மட்டும்தான் வந்து புகையிலை பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. யாருமே வந்து தனியா போய் நான் அன்னையிலிருந்து புகையிலை பொருட்களை பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஆரம்பிக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த 3 காரணங்கள் தான். அப்போ இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா ஸ்கூல்ஸ் பக்கத்துல புகையிலையை தாண்டி அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பார்க்கணும். முன்னெல்லாம் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறதோட மட்டும் நிற்கும். இன்னைக்கு வந்து மெல்லும் வகை புகையிலை அப்படின்னு சொல்லக்கூடிய வாயிலே வந்து உள்ள வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த போதை தரக்கூடிய நிறைய பொருட்களை வந்து இன்னைக்கு பள்ளிகளுக்கு அருகாமையில வந்து நிறைய கிடைக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அந்த உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் இல்லைனாலும் மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு லட்சக்கணக்கான புகையிலை பொருட்கள் வந்து உள்ள வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை புகையிலை நிறுவனங்கள் திட்டமிட்டே வந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக குழந்தைகளை வந்து புரிய வச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய ஜென்ரேஷன் முழுமையாக புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதற்கு அவர்கள் வந்து அவர்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சார், இப்போ டொபாக்கோ யூசேஜ்னால வர ஆர்கன் டேமேஜஸ்லாம் என்ன? புகையிலையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உடல் பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய உற்பத்தியிலிருந்து அந்த விவசாயத்திலிருந்து கடைசி வரைக்கும் பல்வேறு நோய்களை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. கிரீன் சிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விவசாயம் பண்ணும்போது, புகையிலை பொருட்களை விவசாயம் பண்ணும்போது கிரீன் சிக்னஸ் அப்படின்ற அந்த இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. யாரெல்லாம் விவசாயம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பயன்படுத்துகிற பொழுது அவர்கள் வந்து கேன்சர், இல்லை ஹார்ட் அட்டாக், இல்லை வந்து வாய் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பல்வேறு விதமான புற்றுநோய்கள்னால அவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ உடல் முழுவதுமே பாதிக்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் தரக்கூடியது அந்த புகையிலை. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கேன்சர் வந்து இறந்துட்டு, ஒருத்தர் வந்து தம் அடிச்சிருப்பாரு, புகையிலை பொருட்களை பயன்படுத்தியிருப்பாரு, அதனால அவருக்கு கேன்சர் வந்திருக்கும்.
அவர் இறந்துருப்பார். இல்லை இன்னொருத்தர் வந்து புகையிலை பொருட்களை பயன்படுத்தி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அவர் இறந்துருப்பார். வெளியில் சொல்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து கேன்சர்ல இறந்தாரு, இவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்தாரு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு காரணம் வந்து புகையிலை பொருட்கள் தான். அப்போ உடல் முழுவதும் ஒன்றுமில்லாமல் செய்வதற்கான எல்லா விஷயங்களையும் தர்றது ஆரம்ப கட்டம் வந்து இந்த புகையிலை பொருட்கள். ஸோ அதனால எல்லா விதமான நோய்களுமே வந்து வருது. அதுல இருந்து முழுமையாக விடுபடுவது மட்டும்தான் வந்து தீர்வா இருக்குமே தவிர மற்றபடி அதனால எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். புகையிலை வந்து பயன்படுத்துறதுக்கு அவங்க வந்து எப்படி சொல்றது, அதோடைய விளைவுகள் தெரிஞ்சுதான் எல்லாருமே பயன்படுத்துறாங்க இப்போ வர ஜென்ரேஷன்ல. ஸோ இப்போ அப்படி பயன்படுத்திட்டு இல்ல இப்போ இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு இதுல இருந்து மீளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன ரீஹாபிலிட்டேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு? இன்னைக்கு வந்து அந்த புகையிலை பொருட்கள் இருந்து வெளியில வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. புகையிலை பொருட்கள் வந்து வெளியில வரணும்னா எப்படி வர்றது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு. அந்த ஸ்விங்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிக்கோட்டின் டேப்லெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டினை இது பண்றதுக்கான நிக்கோட்டின் பேட்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி கவுன்சிலிங் சென்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. குறிப்பா வந்து இந்தியன் டென்டல் அசோசியேஷன் வந்து அவங்களுடைய டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ், டுபாக்கோ செசேஷன் சென்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கவர்மெண்ட்லேயும் ஒரு 10 மாவட்டங்கள்ல, தமிழ்நாட்டில் ஒரு 10 மாவட்டங்கள்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த செசேஷன் சென்டர் மறுவாழ்வு மையங்கள் வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக நம்ம வந்து அதை வந்து விடுபடலாம். இந்த புகையிலை பொருட்களை பயன்படுத்துறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு நோயாளிகளாக தான் நம்ம அவங்கள ட்ரீட் பண்றோம். அது தனிநபர் குற்றம் அப்படிங்கிறத விட அந்த நிக்கோட்டின் வந்து அவங்களுடைய உடல்ல சேர்ந்துட்டதுனால அவர்கள் அது வந்து வெளிவரதுக்கு மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகிறாங்க. அப்போ அவங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த சமூகமும் அந்த குடும்பமும் வந்து அவர்களுக்கு ஒத்துழைக்கணும். அதுல இருந்து அவர்களை மீட்டெடுத்தால் மட்டும்தான் வந்து அவங்களை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு விதமான நோய்களுக்கு அவர்கள் வந்து ஆட்படுறது. நிச்சயமா புகையிலை தொடர்பான நோய்களினாலேயே அவர்கள் இறந்து போவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. அப்போ அதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு நிறைய செசேஷன் சென்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த இடங்களுக்கு போய் சரியான ஆலோசனைகளை கொடுத்து சரியான மருத்துவத்தையும் நம்ம பெற முடியும். அப்படி அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாதாரணமா வர கஷ்டங்கள் என்னன்னு அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? வித்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு விஷயம் பெருசா இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி அதுல இருந்து விடுபடுறதுக்கு அவங்க நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்க உதாரணத்துக்கு இந்த கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய இடங்கள்ல இந்த புகையிலை பொருட்கள் வந்து கிடைக்கல. அப்போ அதுல இருந்து விடுபட்டு தான் இருந்தாங்க. அதனால பெருசா வந்து ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் அடையலை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து மாலை போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா புகையிலை பொருட்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால இது வந்து நம்ம மனசுல நாமளே உருவாக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர இது வந்து நம்ம இதை விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. இப்போ திரைப்படத்துறையில சொல்ற மாதிரி கிரியேட்டிவிட்டியா தான் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து கட்டுக்கதை. அதாவது அவங்க அந்த நிக்கோட்டினுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஒரு அடிமையான ஒரு பொருளுக்கு அவர்கள் வந்து என்ன காரணத்தை வேணாலும் கற்பித்துக்க முடியும். அவங்க என்ன காரணம் வேணாலும் சொல்லுவாங்க, என்ன ரீசன்ஸ் வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா அவைகள் எதுவுமே கிடையாது. அது நிச்சயமா அதுல இருந்து விடுபட முடியும். அது ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் உருவாக்காது. உடல் ரீதியா வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஒரு மாற்றத்தை எல்லாம் உருவாக்காது. நீங்க விட்டு ஒரு 24 மணி நேரத்துல உங்களுடைய பாடியில இருக்கக்கூடிய நிக்கோட்டின் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும். நிக்கோட்டினுடைய அந்த பிளட்ல இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் வந்து முழுமையா இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 24 மணி நேரமும் நீங்க வந்து பல்வேறு நோய்கள்ல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதிகமா கேரட் எடுத்துக்கிட்டாச்சுன்னு சொன்னா அந்த நிக்கோட்டினுடைய லெவலை வந்து நம்மளால வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ஏன் புகையிலை பொருட்களை அவங்க பயன்படுத்துறாங்கன்னா அந்த நிக்கோட்டின்காக தான் பயன்படுத்துறாங்க. அதுல நிக்கோட்டின் மட்டும் இல்லாம கேன்சரை உருவாக்கக்கூடிய 3500 கெமிக்கல்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கு. அப்போ அது தேவையில்லாம நமக்கு வந்து பல்வேறு நோய்களை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அதனால அதுல இருந்து விடுபடுறது மட்டும்தான். அதுவும் உடனடியாக விடுபடணும். அப்புறம்ட்டா வந்து அதை கட் பண்ணி வெளியில வரணுமே தவிர நான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து 10 சிகரெட் அடிச்சுட்டு இருந்தா நான் வந்து அதை 5ஆ குறைச்சு அப்புறம் 3ஆ குறைச்சு 2 1 அப்படிலாம் கிடையாது. நீங்க விடணும்னு நினைச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா உடனடியாக அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் உங்க பிளட்ல இருக்கக்கூடிய நிக்கோட்டின் லெவல் வந்து கம்மியாகும். அப்படி இல்லைன்னா அந்த கேர்விங் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். அதுல இருந்து விடுபடுறதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால எந்த விதமான உடல் பாதிப்புகளோ எந்த விதமான மற்ற உபாதைகளோ வந்து கிடையாது. இது நம்ம மனம் சார்ந்த ஒரு விஷயமா தான் அதை பார்க்கணும். சார், இப்போ இந்த புகையிலை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் வந்து இன்னும் என்னென்னலாம் ஸ்ட்ராங் பண்ணலாம்? புகையிலை வந்து எந்த விதத்திலையும் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அப்போ இது வந்து முழுமையாக தடை செய்வது அப்படிங்கிறது மட்டும்தான் சாத்தியமாகும். அப்போ அதுக்காக புகையிலை தடுப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து இன்னைக்கு வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து செக்ஷன் 4 வந்து பொது இடங்கள்ல புகையிலை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. செக்ஷன் 5 வந்து
புகையிலை நிறுவனங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ புகையிலை பொருட்களை எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமும் இருக்கு. அதன் பிரகாரம் தான் வந்து இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள்ல புகையிலை நிறுவனங்கள் எந்த விதமான போட்டிகளையோ அல்லது வந்து எந்த விதமான நிகழ்வுகளையோ நடத்தக்கூடாது. அந்த ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய 242 ஆர்டர் வந்து இருக்கு. அப்போ வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு ஐடிசியோ இல்லை காட்ஃப்ரே போன்ற புகையிலை நிறுவனங்கள் வந்து கல்லூரி வளாகங்களுக்குள்ள இந்த வேலைகளை வந்து அவர்கள் செய்ய முடியாது. அது வந்து தடைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி செக்ஷன் 6 வந்து 100 அடி, அதாவது கல்வி நிறுவனங்களுக்கு 100 மீட்டர் தூரத்தில் புகையிலை பொருட்களை வந்து விற்பனை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அதே மாதிரி செக்ஷன் 6B வந்து பிலோ 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்யவோ அல்லது விற்பதோ குற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பிக்டோரியல் வார்னிங் சொல்லக்கூடிய அந்த புகையிலை பொருட்களின் மீது இந்த படங்களை வந்து அச்சிடுவது, புகையிலையினால் பாதிப்படைந்த அந்த படங்களை வந்து அச்சிடுவது அப்படிங்கிறத சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்துட்டு இவைகள் எல்லாமே கொண்டு வரப்பட்டாலும் கூட இந்த புகையிலை பொருட்களை வந்து முழுமையாக நம்ம தடை செய்யணும் அப்படின்னு சொன்னா மக்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக நம்ம பார்க்குறோம். திரைப்படங்கள்ல புகையிலை பொருட்களுடைய காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து முழுமையாக வந்து இல்லாமல் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இன்னைக்கு புகையிலை நிறுவனங்கள் இளைஞர்களையும் குழந்தைகளையும் குறிவைத்து தான் இந்த புகையிலை வியாபாரத்தை வந்து அவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதற்காக நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸ் அது இது நிறைய ப்ரோக்ராம்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவைகள் வந்து சட்டப்படி வந்து இன்னைக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் விவரம் தெரியாமல் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புகையிலை நிறுவனங்களுடைய ஸ்பான்சர்ஸை வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். அப்போ இந்த சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஃபைன் வந்து கடுமையாக்கப்படணும். இப்போ இன்னைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் ஸ்மோக் பண்ணாங்கன்னா 200 ரூபா வரைக்கும் ஃபைன் போடலாம்னு சொல்லிட்டு அது ஈஸியாக 200 ரூபா கட்டிட்டு திருப்பி அவங்களால ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ அதை வந்து அதிகப்படுத்தணும், ஃபைனுடைய அமௌண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும், தண்டனைகளை வந்து அதிகப்படுத்தணும், மற்ற சட்டங்களையும் இதோட இணைத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இன்னைக்கு அதனால வந்துட்டு கோட்பா அமெண்ட்மெண்ட் பில் வந்து இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல இருக்கு. அதுல வந்து நிறைய மாற்றங்களோட அந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்து இன்னைக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து ஃபைன் ரேட்டும் சரி அந்த பனிஷ்மெண்ட்டும் சரி அதிகமான அளவில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அது அந்த சட்டம் வந்துச்சுன்னா நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பெரிய அளவில் இந்த புகையிலை பொருட்களுடைய பயன்பாடு வந்து குறையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி புகையிலை பொருட்களுடைய பயன்பாட்டை பற்றி நம்ம பேசுகிற அதே சமயத்தில் அதனுடைய உற்பத்தி, அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதனுடைய டிமாண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி புகையிலை பொருட்களினுடைய வியாபார தந்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த வியாபார தந்திரங்கள், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதை எல்லாத்தையுமே வந்து முழுமையாக இல்லாமல் செய்தல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மிகவும் தேவையான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கும் போது தான் நம்மளால வந்து அதை வந்து முழுமையாக இதை நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு இருக்கோம். அப்போ உற்பத்தியும் தடை செய்யப்படணும், அது வெளியிலிருந்து வரதா இருந்தால் அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த பொருட்களும் தடை செய்யப்படணும், புகையிலை பொருட்களுடைய பயன்பாடுகளும் வந்து முழுமையாக தடை செய்யப்படணும். அப்போதான் வந்து புகையிலை இல்லாத ஒரு சமூகத்தை நோக்கி நம்மளால செல்ல முடியும். சார் இப்போ வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு, நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து எடுக்க தான் செய்யலாம். பட் இருந்தாலும் நடைமுறையில் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது வந்து சாத்தியமான விஷயமா? முழுமையாக வந்து இதை நிறுத்த முடியுமா, புகையிலை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா சாத்தியமான ஒரு விஷயம் தான். அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். நீங்கள் வந்து அந்த அரசாங்கம் புகையிலை பொருட்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கு அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். இது செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா செய்ய முடியும். அந்த வருமானத்தை மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. இது நிறைய WHO ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது, வரக்கூடிய வருமானத்தை விட புகையிலை தொடர்பான நோய்கள்னால நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து ஹெல்த் பட்ஜெட்டில் 40% ஆஃப் த பட்ஜெட் வந்து டுபாக்கோ ரிலேட்டட் டிசீஸ்க்காக மட்டுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய். அப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எஜுகேஷனுக்கோ இல்லை வந்து நம்மளுடைய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கோ வந்து பயன்படுத்த முடியும். அதே மாதிரி புகையிலை நிறுவனங்களால் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறத விட நம்ம பண்ணக்கூடிய செலவினம் அப்படிங்கிறது தான் ஜாஸ்தி. அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டாவே போதும். அது நிறைய இப்போ இன்னைக்கு டேட்டாஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதனால அரசாங்கம் சரியான முடிவுகளை வந்து எடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்கலாம். அங்கே தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணாதீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு தான் போர்டு பார்த்துருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்மோக் பண்ணுவது சட்டப்படி குற்றம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம மாறி இருக்கோம். அதே மாதிரி முன்ன கடைகளுக்குலாம் போயிருந்தீங்கன்னா
புகையிலை அந்த பான்பராக் இந்த இதெல்லாமே வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கும், கடைகளில் வந்து முன்னாடியே தொங்கிட்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பொருள்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு லீகலாக கிடைச்சாலும் கூட லீகலாக அவங்களால வந்து விற்க முடியாது. நீங்கள் அந்த அதை வந்து நேரடியாக அதை வந்து பார்க்க முடியாது. குழந்தைகள் வந்து கடையில் போய் ஏதோ வாங்கும்போது இந்த புகையிலை பொருட்களை பார்க்க முடியாத ஒரு சூழல் வந்து வந்துருச்சு. இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றமாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதை நோக்கி தான் இன்னைக்கு மெல்லும் வகை புகையிலை வந்து முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கு. தமிழகத்திலையும் சரி, இந்தியாவிலையும் பல்வேறு மாநிலங்களில் இந்த வெள்ளும் வகை புகையிலை வந்து ஸ்மோக்லெஸ் டுபாக்கோ வந்து பேன் பண்ணியாச்சு. அப்போ இன்னைக்கு அவைலபிலிட்டி கிடையாது. மற்ற கிடைக்கிறது வந்து இல்லீகல் ப்ராடக்ட், அதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் பீடி சிகரெட் ஒரு காலத்தில் வந்து அதுவும் இல்லாத ஒரு சூழல் வந்து உருவாக்க முடியும். நிச்சயமாக அது சாத்தியமான ஒரு விஷயம் தான்.